வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் டிரான்ஸ்லேஷன் சம்மந்தமாக போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். லெசனுக்குள்ளே போகலாமா? 21st சென்டென்ஸ். மக்கள் சமூக ஊடகத்தில் தங்கள் கோபத்தை வெளியிடுகின்றனர். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, people are venting their frustrations in social media. People are venting their frustrations in social media. 22nd, பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்ட ஈடு வழங்கப்படும். பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்ட ஈடு வழங்கப்படும் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? compensation will be given to the victim. compensation will be given to the victim. 23rd, எதிர்பார்ப்பு விரைவில் முடிவுக்கு வரும். எதிர்பார்க்கிறது சீக்கிரமா முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வாக்கியம் anticipation will get over soon. எதிர்பார்ப்பு விரைவில் முடிவுக்கு வரும். anticipation will get over soon. நெக்ஸ்ட், எனது ஆழ்ந்த இரங்கல்கள். இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கான ஆங்கில வாக்கியம் my deepest condolences. எனது ஆழ்ந்த இரங்கல்கள், my deepest condolences. நெக்ஸ்ட், அவர் குழப்பத்துடன் இருப்பது போல் தெரிகிறது. அவரை பார்த்தா ரொம்ப குழம்பி போயிருப்பார் போல தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கான ஆங்கில வாக்கியம் he looked puzzled. அவர் குழப்பத்துடன் இருப்பது போல் தெரிகிறது. he looked puzzled. 26, குற்றச் செயல்கள் திடீரென்று அதிகரித்துள்ளது. ஆங்கில வாக்கியம் there was a sharp increase in crime. குற்றச் செயல்கள் திடீரென்று அதிகரித்துள்ளது. there was a sharp increase in crime. நெக்ஸ்ட், குற்றச் செயல்கள் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது. ஸோ 26th ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 27th ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ 26th பார்த்தீங்கன்னா திடீரென்று அதிகரித்துள்ளது அப்படின்னா ஓவர் நைட்டில் அதிகமாகலாம், இல்லை ஆல் ஆஃப் அ சடன் அதிகமாகலாம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. 27th ஸ்டேட்மெண்ட் குற்றச்செயல்கள் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது. அதாவது அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ அதற்கான ஆங்கில வாக்கியம் there was a gradual rise in crime. குற்றச்செயல்கள் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வாக்கியம் there was a gradual rise in crime. gradual அப்படிங்கிறது படிப்படியா. நெக்ஸ்ட், குற்றச்செயல்கள் திடீரென்று அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்தது. ஃப்ளக்சுவேஷன், மேலே போது கீழே வருது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ there was a spike in crime. குற்றச்செயல்கள் திடீரென்று அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்தது. there was a spike in crime. நெக்ஸ்ட், குற்ற விகிதம் குறைந்தது. the crime rate dropped. குற்ற விகிதம் குறைந்தது. the crime rate dropped. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், குற்ற விகிதம் உச்சத்தை எட்டியது. the crime rate reached its peak. peakனா உச்சம். குற்ற விகிதம் உச்சத்தை எட்டியது. the crime rate reached its peak. that's it for today. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.